ஹாய், நான் உங்கள் ஞானம்பட்டி. இது 18வது வீடியோ. அப்போது எல்லாருமே நாங்கள் சிரித்து விளாண்டுட்டு வரோம். வரும்போது இங்கே எங்கள் வீட்டு முடுக்குகளை திரும்பியும் எங்கள் அம்மாங்கிற கடந்து துடிக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுட்டு பார்த்துட்டோம். பார்த்துட்டு விழுந்து அடித்து பிறண்டு விழுந்து ஓடி போய் எம்மானி தான் போய் ஓடி போய் தூக்குறோம். எங்கள் அம்மா எம்மா என் கால் போச்சே அப்படின்ட்டு கிடந்து அலறா. ஆள் சமையல்கார அக்கா எல்லாருமே கிடந்து அவளை தூக்கி நிறுத்தி வச்சுட்டு என்ன பண்ணனே தெரியாமல் கிடந்து பேன்னு முழிச்சிட்டு கிடந்து அலறாவே எல்லாரும். நாங்களும் போய் கிடந்து அலறணும். எங்கள் அண்ணன் ஓடி வந்துட்டான். உடனே எல்லோரும் போய் எப்பா நீ வா, நீ வீட்டுக்குள்ளே போகலை, அதுக்குள்ளே இப்படி இருக்குது, உங்கள் அக்காமா 2 பேர் இருக்காவோ, தங்கச்சியும் அக்காவும் இருக்காவில்ல, பார்த்துக்கிடுவோவ, நீ வா அப்படின்னு சொல்லி அவனை ஆரத்தி எடுக்கல, ஒன்றும் எடுக்கல, அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டி போயிட்டாங்க. ஆரத்தி எடுக்க தான் எங்கள் அம்மையே கீழே விழுந்துட்டாளே, போய் தட்டுக்கிட்டலாம் ரெடி பண்ணுறக்குல எங்களுக்கு அந்த இது இல்லை. நாங்களும் எங்கள் பாட்டுக்கு போய் பொண்ணை கூட்டு வரேன்ட்டு போயிட்டோம். அது ஆரத்தி எடுத்து ரெடி பண்ணலை. எங்கள் அம்மா விழுந்துட்டா. உடனே பக்கத்து வீட்டில் நின்று காரை பிடிச்சி உடனே தூக்கி எங்கள் அம்மா காருக்குள்ளே தூக்கி போட்டு எங்கள் அம்மையை ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டோம். கொண்டு போய் அங்கே மையங்கி என்னத்தலாமா ஊற்றுனாங்க. 2 ஊசியை போட்டால் வாங்கினாவ. எங்கள் அம்மை காந்தல் தாங்க முடியல, அலறா. நாங்கள் கிடந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வீசி தான் இருக்கோம் எங்கள் அம்மைக்கு. அந்த மாதிரி ஆயிட்டு. அன்னைக்கே வந்த அன்னைக்கே கல்யாணத்தை அன்னைக்கே வீட்டு திறந்துருக்கா. வீட்டு திறந்தோன்னா அவள் அக்கா கிட்ட சொல்லியிருப்பா போல். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவுடைய மாமியார், எங்கள் அக்காவுக்கு மாமியார், என் தம்பி பொண்டாட்டியோட மாமியார், எல்லோரும் பெரிய ஆளுக்கு நிறைய பேர் வந்திருந்தாவ. சம்மந்தார் பூரா பேர் வந்திருந்தாவ. அவங்க பூரா பேர் நின்று பொண்ணையும் மாப்பிளையும் ரூமுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவைய பேசிட்டு போக போல் பேசியிருக்காவ. நாங்கள் எங்கள் அம்மையை தான் கிடந்து பார்த்துட்டு கிடந்தோம். எங்கள் அம்மையை வீசுறதை நிப்பாட்டினா கத்துறா. அதனால் எங்கள் அம்மாக்கிட்டே கிடந்தோம். எம்மான்ட்டு கிடந்தோம். கடைசியில் எல்லோரும் அனுப்புறதுக்கு பார்த்துருக்காவ. அதுக்குள்ளே அவள் வீட்டு தூரம் இருக்கானே அவள் அக்கா கறின்னு சொல்லியிருக்கா. ஆனால் 2 பேரும் தனியாக தான் வச்சுருந்துச்சு. அப்போ எல்லாருமே அவளே ஒரு மாதிரி ஆகிட்டா. எப்படின்னா அன்னைக்கு கல்யாணத்துக்கு அன்னைக்கு முகூர்த்தத்து அன்னைக்கு நைட்டே அந்த பையன் ஒரு பையன் சப்பானியாக கிடக்கான்னு சொன்னேன்ல, அந்த பையன் வீட்டுக்குள்ளே இறந்துருக்கான். இது எங்களுக்கு தெரியவே செய்யாது, யாருக்குமே தெரியாது. என்ன பண்ணிட்டாவ இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி அந்த பையன் நல்லா தான் கிடந்துருக்கான், நல்லா தான் பேசுவான். நாம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு பேச போகும்போது நான் வீட்டுக்கு போனேன், போய் பார்க்க போனேன். ஆள் ரொம்ப வீக்காங்குச்சி என்னங்க இருந்தா. உடனே என்னப்போ இப்படி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பார்த்துட்டு தான் வந்தோம். ஆனால் அந்த பையன் நைட்டே இறந்துருக்கான். யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அண்ணன் தம்பி மாதிரி எல்லோரும் சேர்ந்து அப்படியே தூக்கி கொண்டு பேசியிருக்காவ. இது எங்களுக்கு அன்றைக்கி முகூர்த்தம், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு மூல நட்சத்திரங்கும்போது எங்கேயும் அடிக்க பாருங்க, அங்கேயும் அடிக்கி இங்கேயும் அடிக்கி. இங்கே என்னமோ எங்கள் அம்மா தப்பிச்சா, அந்த பையன் செத்து போனான். அப்போ இதெல்லாம் உண்மை. மூல நட்சத்திரம் இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அந்த காலத்தில் எல்லாருமே இந்த மாதிரி மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சிலவங்க சொல்கிறாங்க. சிலவங்க அதெல்லாம் நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்காவ. ஆனால் நம்பாதவங்களும் நிறைய பேர். இதெல்லாம் உண்மை. மூல நட்சத்திரம் சொல்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு கல்யாணம் நடக்கும்போது அவ்வளோ நாள் இருந்த பையன், நல்லா இருந்த பையன், திடீர்னு இறந்துருக்கான். அது எப்படி இறந்தான் என்ன? ஏன்னா தான் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த பையனை. அந்த பையனுக்கு எழுறதுலேருந்து, அதாவது சப்பானி பையன், வாய் அப்படி பேசுவான். அக்கா அக்கா அக்கான்னா கொஞ்சம் கோலம் வடிப்பான், ஒரு மாதிரி பேசுவான். அன்றைக்கே இறந்துருக்கான். எங்களுக்கு தெரியாது. கடைசியில் இங்கே வந்தால் எங்கள் அம்மா தீல விழுந்தா. இப்படி ஆயிடுச்சு. கடைசியில் அன்றைக்கே அவங்களுக்கு முதல்ல நடக்கல. அன்றைக்கும் வீட்டு தூரம். அதுவும் ஒரு சகனம் தான். அதான் நான் சொல்கிறேன், கல்யாணம் முடிக்க போகிற பிள்ளைகளுக்கு அந்த பொண்ணு மாப்பிள்ளை பேசுகிறோம், கல்யாணம் வைக்கிறோம், அந்த பிள்ளை வீட்டு தூரம் இருக்கிறத கணக்கு பண்ணி தான் எல்லாருமே கல்யாணம் வைப்பாங்க. அது இந்த டேட்டில் குளிப்பா அப்படின்னா ஒன்று முந்துவாங்க, இல்லைன்னா பிந்துவாங்க. ஆனால் அன்றைக்கே யாரும் வைக்க மாட்டாங்க. அதுவே ஒரு அபசகுணம் மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதுவே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அபசகுணம். அதே மாதிரி அது நடந்துச்சு. இந்த 3 இதுவும் அதுக்குள்ளே நடந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. அதுவும் அப்போ அவள் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் அரிசி பெட்டிக்கெலாம் போய் அவன் திரும்பி வரும்போது தான் எங்கள் அண்ணன்ட்ட நான் கேட்கும்போது தான் சொன்னேன். அந்த பையன் ஒன்றை நல்லா பேசுவானாங்க அண்ணா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது, அங்கே பையனே இல்லையே அப்படின்னா. அவன் ஒரு பையன் கிடக்காங்க, உள்ளே கிடக்கான், சப்பானியாக கிடக்கானே, உள்ளுக்க கிடப்பானே, அவன் பையன் பேர் முருகன் அப்படின்னு சொன்னேன். முருகனா? அப்படிலாம் ஒரு பையனுமே இல்லையே அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவட்ட கேட்டப்பறம் தான் அவள் இறந்து போனான் அப்படின்னு சொன்னான். எப்போ இறந்தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்போ இறந்தான் அப்படின்னு சொன்னோன்னே முகூர்த்தத்து அன்றைக்கி தான் இறந்தான் அப்படின்னு அவள் சொன்னான். எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய இப்படி பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். கடைசியில் அன்றைக்கி அது முடிஞ்சிச்சு. எங்கள் அண்ணன் ஒரு 15 நாள் இங்கே இருந்துட்டு எங்கள் அண்ணன் ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போனால் அவள் இங்கே குளித்தாலே அதே குளிப்பு தான். நேராக போய் அங்கே குழந்தை தங்கிட்டு நேராக போயிட்டான், பைக் போயிட்டா. ஆனால் குழந்தை தங்கணும் இங்கே தெரியாது, அங்கே போன பிறகு தெரிஞ்சிச்சு.
போயிட்டா. போய் அங்கே போனாவே அதுக்கப்புறம் அந்த ஃபோன் அந்த அந்த பணக்கார வீட்டுக்கு தான் வரும். ஒரு பணக்கார வீட்டில் தான் ஃபோன் இருந்துச்சு. அப்போலாம் நம்ம வீட்டில் ஃபோன் கிடையாது, யாருக்கும் எதுவும் கிடையாது. லெட்ரு தான். இந்த லெட்ரு வந்தாச்சுன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா 1 மாதத்துக்கு ஒருக்கா வருமே, அது மாதிரி தான். ஆனால் இது என்னஞ்சு 15 கல்யாணம் முடிஞ்சு போனோடனே எங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு லெட்ரு போட்டான். லெட்ரு போட்டால் அப்படி ஏதாவது பேசணும்னு சொன்னால் அந்த வீட்டில் போய் பேசுவான். அவங்க வீட்டில் போய் நாங்கள் பேசுவோம். அவங்க வீட்டுக்கு ஃபோன் வரும். உடனே அவங்க அங்கேருந்து ஆள் விடுவாங்க. மகன் ஃபோன் போட்டிருக்கான் வா அப்படின்பாவே எங்கள் அம்மா போவாள். எங்கள் அம்மா போய் பேசுவாள். அப்படி தான் இருந்துச்சு. எங்கள் அண்ணன் எங்கள் மைனி குழந்தைண்டாயிட்டு நேரே 3ஆவது மாதம் குழந்தைண்டா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணால் நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். எப்படின்னா எங்கள் அண்ணன் எங்கள் கல்யாணத்தோடு எங்கள் அண்ணன் அழுதான். எம்மா எனக்கு குழந்த இருக்குமாம்மா, எனக்கு 40-47 வயசு ஆகுதம்மா, இன்னும் இதுக்கு பிறகு நான் கல்யாணம் முடிச்சு எனக்கு குழந்த இருக்குமா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா அதெல்லாம் குழந்த இருக்கும் ஐயா உனக்கு, அந்த வந்தோடனே உன்னை சும்மா விட மாட்டார், கண்டிப்பாக உனக்கு குழந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு எங்கள் அம்மா கல்யாணம் முடிச்சுட்டு எங்கள் அண்ணன் 15 நாள் இங்கே இருந்தான்னு சொன்னேன்ல, எங்கள் அண்ணனுக்கு நேர்ந்திருந்தாவ எங்கள் அம்மா. அதாவது கோவிலில் வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுனா என் பிள்ளையும் மருமகளையும் கூட்டிக் கொண்டு நான் வந்து கோவிலில் அசனம் கொடுத்துட்றேன் அப்படின்னு நேர்ந்திருந்தாவ. அதே மாதிரி கூட்டிக் கொண்டு 15 நாளைக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துலேயே நாங்கள் எல்லாருமே அசனம் கொடுக்க போனோம். போய் கோவிலில் போய் எல்லாம் சமையல் பண்ணி எல்லாருக்கும் ஊருக்கு அசனம் போட்டோம். அசனம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போயிடுவா கோயிலுக்கு, செவ்வாய்க்கிழமை தூரம் போயிடுவா கோயிலுக்கு. போய் அங்கே போய் நின்று கும்பிட்டுருக்கேன். அந்தோனியாரே அடுத்த வீடியோவில் போடுறேன்.